காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஏய், அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பாஸ் நம்மள உசுரோட கொளுத்துருவாரு. அங்க பாரு, ரவி ஓடிட்டு இருக்கான் பாரு. ஏய் வா வா, சீக்கிரம் வா. உன்னோட ஷாலினி கிட்ட வரமாட்டியா? எங்க ஓடுனானே தெரியலடா. என்ன பண்ணலாம்? பாஸ் கிட்ட சொல்லிடலாமா? சொல்லிதான் ஆகணும். நான் உடனே ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணு. ஒரு நிமிஷம். சொல்லு பாஸ். பாஸ் இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பாஸ் இங்க தீ பிடிச்சிருச்சு. எல்லாமே எரிஞ்சு போச்சு பாஸ். என்ன? ஆர்வி எங்க? பாஸ் அவனை கட்டி தான் பாஸ் வச்சிருந்தோம். ஆனா எப்படி அவன் அங்க இருந்து தப்பிச்சானே தெரியல பாஸ். எங்க போனானே தெரியல பாஸ். அறிவு கட்டவங்கள ரெண்டு பேரும் என்னடா பண்றீங்க? அவனை முதல்ல போய் தேடுங்க. அவன் மட்டும் கையில கிடைக்கல, உங்க ரெண்டு பேரும் தூக்கிடுவேன். ஓகே பாஸ். அவன் நேரா இங்கதான் வருவான். இல்ல, அவன் இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். என்னாச்சு?
என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல அது உனக்கு எப்போ ஃபோன் வந்தாலும் நீ கிளம்பி போயிடுவேன். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி கண்டிப்பா நடக்காது. இன்னைக்கு நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆ? நீ எப்ப போய் இதெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் நான் சேவை நினைச்சிட்டு இருக்கியா? நான் என்ன உனக்கு தலையாட்டுற பொம்மையா? ரவி என்னாச்சு உனக்கு? நான் இப்ப அப்படி என்ன சொல்லிட்டேன்? நான் அப்படி என்ன சொல்லிட்டேனா? பா, ஞாபகமே வரல. காலையில நான் உனக்கு சாரி கட்டி விடலான்னு நினைச்சேன். அப்போ என் விரல் பட்டதே உனக்கு பிரச்சனையா தெரிஞ்சு. ஆனா இப்போ என் கையை பிடிச்சி நீயே இழுக்கிற. ஏன்னா இப்ப நான் வெளியே போக கூடாது உனக்கு. ஆ? உனக்கு எப்போ எந்த ஃபீலிங் தோணாலும் சரி அது நடக்கணும். ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. நல்லா இருக்கு. வாவ், அழு, நல்லா அழு. அப்படியே இப்ப எல்லாருக்கும் காட்டு. அவங்க நான் தப்பானவன் நினைக்கிட்டோம். ஏன்னா நீ அப்பாவி பொண்ணு. உனக்கு நிறைய கொடுமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அப்படிதானே? ஆனா இதுல இருக்க உண்மை என்ன தெரியுமா? எல்லா தப்பும் உன் பேர்ல இருக்கு. உனக்குள்ள அவ்வளவு சுயநலம் இருக்கு. உன்னை பத்தி மட்டும்தான் உன்னால யோசிக்க முடியும். நான் இருக்கேன் பாரு, எனக்கெல்லாம் உன் மேல அக்கறையே இல்ல. ஆனா இனிமே இந்த கதையே நடக்காது. உன் இஷ்டத்துக்கு எதுவுமே இங்க நடக்காது. இனி நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் தான் நடக்கும். கூடாது. இன்னைக்கு வீட்ல பூஜை நடந்துட்டு இருக்கு. நான் இப்ப என் குடும்பத்தோட தான் இருந்தாகணும். மித்ரா, நீ என்ன நினைச்ச? உருவத்துல ஒன்னா இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு என் குடும்பத்துக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் திரும்பியே வரப்போறதுல முடிவு பண்ணிட்டியா? ஆனா இன்னைக்கு நான் என் வீட்டுக்கே திரும்பி வந்துட்டேன். இது என்னோட குடும்பம்டா. உன்னை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன். உன்னை விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன்டா. ஷாலினி, என் தம்பி கிடைச்சிட்டான். என் தம்பி மித்ரன் வந்துட்டான். இதோ மித்ரன். ஷாலினி, மித்ரன். ஷாலினி, ஷாலினி, நான் திரும்பி வந்துட்டேன். நான் திரும்பி வந்துட்டேன் ஷாலினி. ரவி, உன் தம்பி வந்துட்டாரு. மித்ரன் உயிரோடு தான் இருக்காரு. அத்தை, மாமா, உங்க பையன் வந்துட்டாரு. சீக்கிரம் வாங்க. அவர் உயிரோடு தான் இருக்காரு. அத்தை, மாமா, சீக்கிரமா வாங்க. ஷாலினி,
ஷாலினி உனக்கு ஏனாச்சு? என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் உன் ரவி, அவன் தான் மித்ரன். நாங்க ரெட்ட பிறவி. அவன் அப்படி என்ன மாதிரியே இருப்பான். அவன் என்ன கிட்னாப் பண்ணி வச்சிருந்தா ஷாலினி. ஷாலினி, ஷாலினி என் கண்ணை பாரு. என் கண்ணை பார்த்தா உனக்கு தெரியும் ஷாலினி. நான் தான் உன்னோட ரவி. மா, அப்பா, அம்மா, இங்க பாருங்க, பாருங்க. இதோ உங்க பையன் மித்ரன் உயிரோட இருக்கான். ஆனா ஒரு விஷயமா, அவன் பேச்ச மட்டும் நம்பாதீங்க. பாத்தீங்களா, அவனோட புத்தி கொஞ்சம் சரியில்லை. பாதிக்கப்பட்டிருக்கான்ல, கோவமா இருக்கு. அவன் எதிரியே பாதிக்கப்பட்டிருக்கான் போல இருக்கு. அதை நான் அண்ணனை ஏத்துக்க மாட்டேங்கிறாம்மா. அம்மா நீங்களா சொல்லுங்கம்மா, அவனுக்கு புரிய வைங்க. நான் தான் அவனோட அண்ணன், அவன் என் கூட பிறந்தவன் சொல்லுங்க. அப்புறம் நீங்க அவனை வித்தீங்கல்ல, அதையும் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஏய் போதும், நிறுத்துறா. அம்மா இவனோட பேச்சு நம்பாதீங்கம்மா, இவன் போய் சொல்றான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா. நான் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டேப்பா. என்ன மன்னிச்சிடு. அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நான் தாமா ரவி, நான் மித்ரன் இல்ல. என்ன அடையாளம் தெரியல உங்களுக்கு? அவன் தாமா மித்ரன். மா பாத்தீங்களா எப்படி சம்பந்தமே இல்லாம பேசுறான் பாருங்க. ஏய் வாய் மூடுடா. ஷாலினி, 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 நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. நல்லா பாரு, என்ன நான் தான் உன் ரவி, உன்னோட ரவி. ஷாலினி, ஷாலினி, உனக்கு தான் என்னோட வாசனை நல்லா தெரியும்ல. பதினெட்டு வருஷமா உயிரை கொடுத்து லவ் பண்ணிருக்கான் அவள. நீ 18 ஜென்மம் எடுத்தாலும் சரி என்ன மாதிரி ஆக முடியாது. எனக்கு காதல் 2 வார்த்தையில வரதில்ல, 2 மனசுக்குள்ள இருந்து வரணும். 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவ என் முகத்தை வச்சு இல்ல, என் உணர்வை வச்சா கண்டுபிடிச்சிருவா. நீ இந்த உலகத்துல நீ எங்க கொண்டு போய் வச்சாலும் சரி, என்னோட உறவை என்ன கொண்டு போய் அவகிட்ட சேர்க்கும். அம்மா, அம்மா பாருங்கம்மா. அம்மா என்னம்மா இது? மித்ரன் என்னென்னமோ சொல்றான். அம்மா தம்பியோட மூளை பாதிக்கப்பட்டிருக்கு போல இருக்குமா. அவனை நாம தான் சமாளிச்சாகணும். அம்மா நீங்க பேசுங்கம்மா. பாருங்க, அவன் ஏன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னம்மா அநியாயம் இது? எனக்கு என் வாழ்க்கையில கிடைச்ச எதுவுமே அவனுக்கு கிடைக்கலம்மா. அந்த பொறாமையிலே அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஓ இப்பதான்டா புரியுது நீ என்ன எதுக்காக கிட்னாப் பண்ணி வச்சிருந்த. என்ன பழி வாங்கணுங்கிறத உன்னுடைய நோக்கம் இல்ல. அன்னைக்கு நீ காமிச்ச அந்த நாடகம் உன்னோட சின்ன வயசுல நீ அனுபவிச்ச வலியோட பிரதிபலிப்பு. உனக்கு என்கிட்ட இருக்க எல்லாமே வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் சந்தோஷம், என் வாழ்க்கை, என் மனைவி. I can't believe this. நீ என் தம்பியா இருக்க முடியாது. நீ என் தம்பியா இருக்கவே முடியாதுடா. அப்பா, அப்பா, உங்களுக்காவது என்ன தெரியுதா? ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து எம்எஸ்வி அப்புறம் இளையராஜோட பாட்டெல்லாம் கேட்போமே இல்ல? அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஷாலினி ஒரு வாட்டி எனக்கு ஒரு சின்ன பப்பி கிஃப்ட் பண்ணா. அதுக்கு அடிபட்டுச்சு. அப்புறம் அது வீட்டுக்கு கூட்டு வந்து நம்ம அதை வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்காக நீங்க என்ன 2 நாள் வீட்லயே சேர்க்கல, என்ன தூங்கவும் விடல. என்ன ஷாலினி உனக்கு ஞாபகம் இல்ல? அன்னைக்கு நான் மாடியில போய் தூங்கினேன். நீ பாருங்கப்பா. ஷாலினி யாராவது நான் சொல்ற பேச்சு நம்புங்களேன். நான் தான் உண்மையான ரவி. ஷாலினி இங்க பாரு, அவன் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான் தெரியுமா? இவன் பயங்கரமா போட்டு அடிச்சான். இவனை நம்பாத ஷாலினி. இவன் நம்ம எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக வந்திருக்கான். இவன் உருவத்துல மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கான். ஆனா குணத்துல இந்த மித்ரன் மிகப்பெரிய வில்லன். ஷாலினி இங்க பாருமா, உன்னோட காதல் ரொம்ப உண்மையானது. ஒரு தாயா என்னோட பார்வையில ஏதாவது கோளாறு இருக்கலாம்.
ஆனா நீ ரவிய அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுல என்னைக்குமே நீ தப்பு பண்ண முடியாது. ஷாலினி, ஷாலினி, நீ என்னோட ரவியா நிச்சயமா இருக்கவே முடியாது. இல்ல ஷாலினி, நான் தான் உன்னோட ரவி. என்ன பாரு, உனக்கே புரியும். ரவி, என்னால என் ரவி கண்ணில் இருக்கிற எனக்கான காதலை என்னைக்குமே மறக்க முடியாது. ரவி, நீ வந்துட்டியா? இல்ல 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 ஷாலினி, நான் தான் உன் ரவி, நான் தான் உன் ரவி. ரவி, என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஆமா, நீ இப்போ என்ன சொல்லிட்டு இருந்த? ஒண்ணு இல்ல, சும்மாதான். ரவி, ஒன் செகண்ட். உனக்கு என்ன தோணுது? நீ என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டா நான் பண்டிகை எதுமா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் கை கொடு. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு பிள்ளையாருக்கு உகந்த நாள். இன்னைக்கு நானும் அத்தையும் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணோம். அதான் பூஜை பண்ண காயினை இப்போ உன்கிட்ட கொடுத்தேன். இந்த பூஜையை நாங்க 2 பேரும் ஸ்பெஷலா உனக்காக தான் பண்ணோம். ஏன்னா நீ நல்லா இருக்கணும் தான். அப்புறம் உனக்கு வேலையில இன்னும் முன்னேற்றம் கிடைக்கணும்ல. நீ எப்பவும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நாம 2 பேரும் ஒன்னா கோவிலுக்கு போய் விளக்கேத்தணும்னு அத்தை சொன்னாங்க. அப்போ நாம இப்பவே கிளம்பலாமா? நான் கோயிலுக்கெல்லாம் எங்கேயும் வரல, நீ போ. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த நாடகத்தை முதல்ல நிறுத்த. நல்ல மாதிரி நடிக்கிறியா? இவன் என்னோட ரவியா இருக்கவே முடியாது. என்ன காதலிச்ச ரவி நிச்சயமா இவன் கிடையாது. உனக்கு திடீர்னு என்னாச்சு ரவி? நீயே முன்னாடி மாதிரி இல்ல. I miss you ரவி. I really miss you. இல்ல, நான் இப்ப அழக்கூடாது.
என் தைரியத்தை இழக்க கூடாது. நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோட ரவி பழைய மாதிரி என்கிட்ட திரும்ப கிடைக்கிற வரைக்கும். அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, ஒருத்தரோட காதலை காதலிக்கிற 2 பேருக்கும் போதுமானதுன்னு. எனக்கு என் காதல் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் என் ரவியை பழையபடி திருப்பி கொண்டு வருவேன். அவனை நிச்சயமா மாத்தி காட்டுவேன். நீ சீக்கிரமா குணமாயிடுவ ரவி. என்கிட்டயே திரும்ப வந்துடுவேன். நான் என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் மித்ரா. என் குடும்பத்தை பார்க்க போறேன். என் ஷாலினியை பார்க்க போறேன். இனிமே என்னை யாரும் தடுக்க முடியாது.